வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக லாபம் தரக்கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்ப பத்தி தாங்க பார்க்க போறோம். கிராமப்புறங்கள்ல சரி, இன்றளவும் நாட்டுக்கோழிகள் வந்து வீட்டுக்கு வீடு இறைச்சிக்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம, அதோட முட்டையில இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் வந்து அதிக சத்துக்கள் நிறைந்ததுங்க. நாட்டுக்கோழியோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நாட்டுக்கோழிகள் வந்து முட்டைக்கும், இறைச்சிக்கும் மக்களிடையே அதிக மவுசு இன்றளவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிக லாபம் தரக்கூடிய தொழிலும் இந்த தொழில் தாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் தாங்க இந்த பராமரிப்பு செலவு. அதுக்கு தரமான மருத்துவமும், மற்றும் பாதுகாப்பும் இருந்துச்சுங்கன்னா, அதிக லாபம் பெறலாங்க. அது மட்டும் இல்லாம முட்டைகள வாங்கி நம்ம இன்குபேட்டர் மூலியமாவே குஞ்சுகள பொரித்து வந்து வளர்த்தும் அதிலயும் அதிக லாபம் பெறலாங்க. அதோட பராமரிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைகள் வந்து வைக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வரும் மற்ற பறவைகள வந்து அண்ட விடக்கூடாதுங்க. அதாவது ஒரு பண்ணைய வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம அந்நிய பறவைகள வந்து உள்ள வந்து பண்ணையில வந்து சேர்த்தக்கூடாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இனத்த மட்டும் தாங்க வளர்க்கணும். அப்படி பண்ணா மட்டும் தாங்க நோய் தாக்குதலருந்து காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம கோழிகள வந்து இந்த நாய், கழுகு போன்ற மற்ற விலங்குகள்லருந்து பாதுகாக்கணுங்க. 48 நாளுக்கு தீவனத்துக்கு மற்றும் கீரை அதிக கரையான்கள கொண்டு குடுக்கலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எடைய ரொம்பவே அதிகரிக்க உதவுங்க. வளர்ப்பது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 அடி கெட்டியான தகடால வந்து அதாவது கொட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடி உயரத்துக்கும், 2 அடி 2 அடிக்கு கம்பு நட்டு ஒரு பண்ணை மாரி அமைச்சு பாதுகாக்கலாங்க. நன்கு வளர்ந்த கோழிகள்னு பார்த்தீங்கன்னா, 25 முதல் 30 வார வயதில் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையிட ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல தீவனம் கிடைத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வாரத்திலேயே முட்டையிடுங்க. ஆண் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வாரங்களுக்கு மேல் நன்கு வளர்ந்து, அதோட திடமான உடல வந்து பெறுங்க. அடைகாத்தல்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டைகள் மேல் அமர வைத்து அடைகாக்க வைக்க வேண்டுங்க. ஒரு நல்ல கூடையின் பாதி அளவு உலர்ந்த தவிடு, மரத்தூள், வைக்கோல் அவற்றை நிரப்பி வந்து அடைகாக்கணுங்க. அதிகபட்சமாக 15 முட்டை வரையும் வைக்கலாங்க. இந்த கூட்டைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா, கோழி அமர்ந்து அடைகாக்குங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதை நம் நெருங்கினால் அதிக எச்சரிக்கை சப்தம்